கொக்கரக்கோ சேவல் ஒண்ணு என்ன சொல்லி கூவுது, கொக்கரிச்சி நிற்கும் போது என்ன பேரு கூறுது. மனமே படை வீடு நீ தேடி வா என செய்தி அது கூறி சுத்தி வருகுது, சுத்தி வருகுது. முத்து வேலை சுத்தி சுத்தி முக்தி அடையுது. கத்தி வருகுது, கத்தி வருகுது. தங்க வேலை சுத்தி சுத்தி தஞ்சம் அடையுது. திருநீரு பூசிக்கொள்ளும் தெய்வானை மன்னவனை திருப்பரங்குன்றத்திலே காண்போம் ஐயா. கந்தனுக்கு வேல் வேல், கடம்பனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், குமரனுக்கு வேல் வேல். அலைப்பாயும் கடலோரம் சம்ஹார வடிவேலை செந்தூரில் நாம் காண செல்வோம் ஐயா. பழனி மலையில் பழமாகி நின்றார் அழகன் முருகன் அறிவோம் ஐயா. சுவாமி மலை, தணிகை மலை, பழமுதிரும் சோலை மலை, உலவுகின்ற மயிலழகை காண்போம் ஐயா. சஷ்டி எனும் காக்கும் கவசம் அதை கூறும் போது சுகமே. சக்தி சண்முகனை போற்றும் திருப்புகழை ஆடி பாடு மனமே. வந்த கஷ்டங்களை தீர்க்கும் தெய்வம் அதை தேடும் போது நலமே. வெற்றி வடிவேலை பற்றி பிடித்தோரை கூடும் கோடி ஜெயமே. சுத்தி வருகுது, சுத்தி வருகுது. முத்து வேலை சுத்தி சுத்தி முக்தி அடையுது. தத்தி வருகுது, தத்தி வருகுது. தங்க வேலை சுத்தி சுத்தி தஞ்சம் அடையுது. புறவஞ்சி கொடியோடு கதை பேசும் வடிவேலை குன்ற குடியேறி பணிவோம் ஐயா. அப்பனுக்கு வேல் வேல், சுப்பனுக்கு வேல் வேல், ஐயனுக்கு வேல் வேல், அழகனுக்கு வேல் வேல். சிறுவாணி நதியோடு கை வீசும் கதிர்வேலை மருத மலை மேலே பார்ப்போம் ஐயா. பள்ளி மலையில் வனவேடன் நின்றான் கள்ளத்தனம் ஏன் நீ கேளையா. சுருளிமலை, சென்னிமலை, வரமருளும் ராலிமலை, முருகனுக்கு காவடிகள் சேர்ப்போம் ஐயா. தங்க தாமரையில் பூக்கும் புன்னகையை காண கோடி தவமே. சின்ன பாதமதில் ஆடும் மணிச்சதங்கை வேகமாகி வருமே. கந்த மாமையிலும் காட்டும் களி நடனம் காண கூடு தினமே. அந்த மால் மருகன் வாழும் தலமடைந்து நாளும் கேளு வரவே. கொக்கரக்கோ சேவல் ஒண்ணு என்ன சொல்லி கூவுது, கொக்கரிச்சி நிற்கும் போது என்ன பேரு கூறுது. மனமே படை வீடு நீ தேடி வா என செய்தி அது கூறி சுத்தி வரு. ஆணை முகத்தனை எண்ணின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சேவிதம் கபித்த ஜசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். தீபம் ஏற்றி எழுந்தருளல் செய்தல். முதல்ல கோயில் உள்ள விளக்கு ஏத்தணும்னு எல்லாம் தீபம் ஏற்றும் போது ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி,
பூஷணங்கள் தாரும் அம்மா கட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா புகழுடம்பை தாரும் அம்மா பக்கத்தில் நில்லும் அம்மா வந்த வினையகற்றி மகாபாக்கியம் தாரும் அம்மா தாயாரே உந்தன் தாளடியில் சரணடைந்தேன் மாதாவே உந்தன் மாதர் ஏற்றும் விளக்கிதுவே பொங்கும் மனத்தால் நித்தமுமே இன்பம் ஊட்டும் விளக்கிதுவே அருளை பெருகும் விளக்கிதுவே இல்லம் தன்னில் விளக்கினையே என்றும் விளக்கில் ஏற்றும் ஜோதியினால் விளங்கா பொருளும் துளங்கிடுவே கலசத்தில் உள்ள தண்ணீரில் அட்டது அதாவது அரிசி மஞ்சள் கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜனஸ்ரீ சன்னிதம் குரு குங்குமத்தை எடுத்து இடது கை நெஞ்சோடு வைத்து விளக்கின் அடக்காகத்தை அம்பிகையின் பாதார விந்தங்களாக பாவித்து அர்ச்சனை செய்ய வேண்டும். முதலில் குங்குமத்தால் 54 அர்ச்சனைகள். ஓம் இச்சாசக்தியை நமக. ஓம் கிரியாசக்தியை நமக. ஓம் ஸ்வர்ணஸ்வரூபிணியை நமக. லக்ஷ்மியை நமக. ஓம் மகாலட்சுமியை நமக. ஓம் தனலட்சுமியை நமக. ஓம் சுபலட்சுமியை நமக. ஓம் ராஜலட்சுமியை நமக. ஓம் கிரகலட்சுமியை நமக. ஓம் சித்தலட்சுமியை நமக. ஓம் லீலாலட்சுமியை நமக. ஓம் சர்வ மங்கள
தையல் நாயகி தாயே போற்றி தொண்டர் அகத்தவர் தோமணி போற்றி முத்தர் சுடர் உனைக்குள் ஒளியாய் முயல்வாய் போற்றி தென்மை ஆள்வாய் போற்றி அறிவித்த விளக்காம் இறைவி போற்றி சுடரே விளக்காம் தூயோய் போற்றி இடரை களையும் இயல்பினாய் போற்றி எரி சுடராய் நின்ற இறைவி போற்றி போற்றி அருமலை பொருளாம் ஆதி போற்றி தூணு சுடரைய ஜோதி போற்றி ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓமன் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே கண்ணுளியதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே இன்று சொல்லிடுவாய் இடர் தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று சொல்லிடுவாய் உலகராமரே துதிகள் வந்து பழவினை ஓட்டிடுவாய் பல தரும் இருளில் கருதியாய் வந்து
அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகை கலந்த கோடி மங்களம் நிச்சயாவும் ஒற்றுமைக்கும் சிற்றுரைக்கு மங்களம் ஞான தீபமேற்று என்று நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். பிரார்த்தனை. அனைவரும் கண்களை மூடி இருதய தாமரை மேல் அம்பிகை வீற்றிருப்பதை காண்க. சுகினஹ சர்வே சந்து நிராமயா ஓம் இரண்டு நிமிடம் தியானம் செய்க. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலைக்காரி ஓங்காரியே வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எமை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எமை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேளையிலே மனசு வைக்கும் முத்துமாரி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி வேளையிலே மனசு வைக்கும் முத்துமாரி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி ஆலமரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சு வாழ்த்துதடி முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஏழைகளை எச்சதில்லை முத்துமாரி நாங்க ஏமாற்றி பொழைச்சதில்லை முத்துமாரி ஏழைகளை ஏச்சதில்லை முத்துமாரி நாங்க ஏமாற்றி பொழைச்சதில்லை முத்துமாரி வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி மகராஜன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டையேறி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து
வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி 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 எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உன் திருநாமமே இங்கு பல கோடியே அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே காமாட்சி காயத்ரி முக்கண்ணி சாவித்ரி சரஸ்வதி காமேஸ்வரி ஈஸ்வரி தாரணி பூரணி புவனேஸ்வரி பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஆனந்தி மாதங்கி பஞ்சாட்சரி வேதாளி சுந்தரி துரந்தரி ஆதீஸ்வரி கௌமாரி வாராகி சாமுண்டி மகிஷாசுரமர்த்தினி உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம் சீறி வரும் சிம்மம் கோரமுக மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உடுக்கை ஒலி ஓசை மணி விளக்கு பூசை மனமுருகி தாயே உனை வணங்க ஆசை உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே ஸ்ரீதேவி கமலையே விமலையே அமலையே மங்களே சாந்தினி சங்கரி சுமங்கலி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீ துர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி மூகேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி உமா மகேஸ்வரி சந்நிதியில் நுழைந்தால் தேகம் சிலு சிலிர்க்கும் அழுத விழி நீரை தாயின் விரல் துடைக்கும் அம்மா திரிசூலினி நீயே ஜெகத்காரணி இங்கு நீ இன்றி நான்
எடுத்தாச்சப்பா அவர் எடுத்தாச்சு. இது சொல்லுங்க. போட்டாலும் சொல்லி ரெண்டு கலர் தாங்க. அடிங்க முளை பருத்தி மாலையம்மனை காவல் வைத்தேன். காவல் வைத்து
ஏற்ற முறை ஒன்பதாம் நாள் உயரும் முறை முத்தாரம்மனுக்கு ஏற்ற முறை முத்தாரம்மனுக்கு ஏற்ற மனதிற்காக எப்படி திக்கிட்டு அந்த அடைக்கலம் தான் தங்கினாரை வணங்குவதற்காக முன்னிட்டு பக்தர்களும் உங்களுக்கு அடைக்கலம் பார்த்த ஐயனார் அனைத்து சொந்த பந்தமா சொத்து போனா சொந்தம்னா என்ன பந்தம்னா என்ன இதெல்லாம் பேசி பாடி வருகிறார்கள். அதற்கு முன்னால சினிமா பாட்டு பக்தி பாட்டோடு இந்த நிகழ்ச்சி சொல்கிறது. 10 பவுன் 15 பவுன் தங்க நகை போட்டிருக்காவோ அந்த போட்டுதானே நகை போட்டாலே புன்னகை ஆட்டோமேட்டிக்கா புருஷக்கார நகையை வாங்கி கொடு புன்னகை தானா வரும். பொன்னகை வாங்கி கொடுத்தால் புன்னகை வரும். யா குடும்பத்தினால ஒன்றும் வராது. சொந்த பந்தத்தினால அது வரும். மகிழ்ச்சி வராது. இந்த பாரு போட்டோ எடுத்துட்டு இருக்கான் பாரு. அவர் எடுப்பாரு. இவருக்கு பணம் கொடுக்கணுமா இல்லையா? கேமராமேனுக்கு அவர் நல்ல படம் எடுக்கணும்னா
பணம் கொடுக்கணும். அவர்கிட்ட ஒண்ணும் இல்லாம நல்லா போட்டோ பிடிச்சிருக்கா, நல்ல மனுஷன். ஐயனார்ட்ட போய் 2 விபூதியும் கொடுத்து 3 பழமும் வெத்தலைவாக்கும் கொடுத்து அது பிறகு ஐயனார் அருள் உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அனுப்புனா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐயனார்ட்ட நான் போய் அருள் எல்லாம் வாங்கிக்கிறேன், நீ பேசுற துட்ட கொடுக்கும் இல்லை எப்பறா இல்லையா? ஒரு கைத்தறி கொடுங்க. உண்மைன்னா காசு இல்லைன்னா வாழ முடியாதுயா. இதை விட்டுட்டு சொந்த பந்தாங்க. நீங்க சொந்த பந்தம் எப்படி இருக்கீங்க? சொந்தம்னா என்ன? ஒரு கேள்வி கேட்போம். சொந்தம்னா என்ன? பந்தம். நம்ம கூட பிறந்தவங்க எல்லாம் சொந்தம். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, இவங்கெல்லாம் யாரு? பெரியப்பா, பெரியம்மா, இவங்க எல்லாம் சொந்தம். அப்ப பந்தம்னா யாரு? கல்யாணம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு ஒருத்தி வாராளே, பாலகத்தி பொண்டாட்டி, அவ பந்தம். அவ குடும்பத்தை சேர்ந்தவ குழந்தையா பந்தம், மச்சான் பந்தம், பொண்டாட்டிக்கு அம்மா பந்தம், அப்பா பந்தம். தன்னுடைய திருமணத்துக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய உறவுகள் எல்லாம் பந்தம். நம்ம கூட பிறந்தவங்க எல்லாம் யாரு? சொந்தம். அந்த சொந்தம். சாப்பிட உட்காந்துருக்கோம், சோறு வச்சா சரி, சாம்பார் ஊத்துனா சாம்பார்ல உப்பு இல்ல. ஒரு ஆம்பளை கோவம் வரும். கண்டிப்பா வரும். உனக்கு வந்துச்சு ஆம்பளை என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல? கண்ணத்துல இருந்தாலும் கையை தான் வாங்கினேன். விருந்து வெளியே வாங்கி போயிட்டா. எங்க? நான் என் பையன் கேட்டேன், ஏலே அம்மா எங்க போறான்னு. இப்ப உப்பு கேட்டாலும் வாங்க போறான்னா, நானும் வடிவேல் மாதிரி உப்பு தான் வாங்க போறான்னு நம்பி குத்து வச்சிருக்கேன். வரும்போது 2 பொம்பளை போலீஸை கூட்டிட்டு வரா. எதுக்கு? அந்த மாதிரி 2 பேரும் இந்த வீட்டுல உப்பு கட்டவங்கள உப்பு கட்டவன் குடும்பம் வன்மனை சட்டத்துல உள்ள தள்ளிடுவேன். புருஷக்காரன் உப்பே வாங்க முடியும். ஒப்புக்குதான் வாழ வேண்டியிருக்கு. நடுவர்களே, 3 முடிச்சாலே முட்டாளு ஆனை கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ளே, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே. வலைய விதிச்சுக்கிட்டு அதுக்குள்ள நானே தான் விழுந்து புட்டேன். விலங்க எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள கையத்தான் மாட்டிக்கிட்டேன். வெளியிலே ஓனானத்தான் வீட்டுக்குள்ளே விட்டு போட்டேன். என் கூட பிறந்த அண்ணன் தம்பி 4 பேரு. அவ கூட சேர்ந்து 4 அண்ணன் தம்பிக்கு அப்புறம் ஒரே ஒரு தங்கச்சிங்க. என் தங்கச்சி ஒரு தங்கச்சி. அதை நாங்க செல்லமா வளர்த்தோம். ஒரு பொட்டை பிள்ளைன்னு சொல்லி அவ்வளவு தூரத்துக்கு செல்லமா வளர்த்தோம். அந்த தங்கச்சி எனக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டி, உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கல, நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுங்க. ஏன்டி சொல்ற? ஒவ்வொரு தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, அவளை பிடிக்கலன்னா நான் என்னைக்காவது அவ தங்கச்சியை பிடிக்கலன்னு இருக்கேன். திருப்பி ஏன் தங்கச்சி அவ பிடிக்கலங்க, அவ தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னா என்னைக்கா சொல்லிருக்கேன். உனக்கு குழந்தை எத்தனை? 4. அதான் நாசமா போயிடும். ஆனா ஒரு குழந்தையா இருந்தா பரவாயில்ல. இப்படி நம்மளுடைய சொந்த பந்தங்கள்லாம் வேண்டாங்கல. எங்க அம்மா அன்னைக்கு சோறு போட்டா, இன்னைக்கு வந்தவ கூறுலாயா போட்டுட்டு இருக்கா. அந்த லெவலுக்கு பாசங்கிறது இல்லாம போச்சு. எனவே நடுவர் அவர்களே, எப்ப பார்த்தாலும் நீங்க இப்ப வேற நிறைய ஒரே ஒரு செய்தி சொல்றேன். கை நிறைய காசு இருந்துச்சுன்னா இங்க இருந்துகிட்டே நம்ம திருப்பதி போனோம்னா இங்க இருந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம், சாமி பார்க்க டிக்கெட் புக் பண்ணலாம், அங்க தங்குறதுக்கு இடத்த புக் பண்ணலாம். ஒண்ணுமே இல்லாம பண்டாரம் பரதேசியா அன்றுசர்ல கர்பூசலையா போனோம். நான் இதே இது நிறைய காசு இருந்துச்சுன்னா சொகுசா ட்ரெயின்ல பெருத்துல போலாம். ட்ரெயின்ல இருக்கியா? பிளைட்ல தூத்துக்குடில இருந்து சென்னைக்கு போனா சென்னையில இருந்து இருக்கலாம். 2 மணி நேரத்துல திருப்பதி போயிட்டு 3 மணி நேரத்துல திரும்பி வந்துடலாம். அப்போ அந்த லெவலுக்கு வசதி இருந்தாதான் சார் அது முடியும். பறக்கும் போது மட்டும் இல்ல, இறக்கும் போதும் நெத்தியில 1 ரூபா வைக்கணும்னா அந்த 1 ரூபாய்க்கு காசு வேணுமே. அப்பேற்பட்ட காசு தான் சிறந்தது என்று சொல்லி சுருங்கும் தரை உங்கள் இதயத்தில் என்றுமே இல்லை கரை. பெயரால் நீங்கள் ஒரு ராஜ துறை. தரை கரை துறை. உங்கள் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் வண்ணத்தமிழ் பறை. உங்க பொண்டாட்டி அடிச்சா வாயிலிருந்து பொங்கும் நுரை நுரை நுரை. அரசக அரசக அரசக. இப்ப அரசக ஜூஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு. அவங்க கேட்டாங்களா நோரா பொங்குமா பொங்காயின்னு? நான் என்ன கேக்குறேன்? நோட பேசதே இல்ல. நோரா பொங்குமா பொங்காயின்னு கேட்டாரா இவரு? அது அவங்களுக்கு தெரியும். இல்ல துட்டு துட்டு பேசுறீங்கல்ல. நீ இந்த பக்கம் உன் மூஞ்சி எவன் பார்க்கணும் இல்லையா? ஓ நீ வரையோ, நீ இந்த பக்கம் வந்துரு. நீ வீட்டுக்கு போயிருங்க. அதை வாங்கிட்டு அவரு நேரா வீட்டுக்கு போவாரா இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்லயே பாய் விரிச்சு படுத்துருவாரா? அவன் வீட்டுல போய் கதை தட்டுவான். பங்கஜம் பங்கஜம் கதை தரம்மா, வெளியே படியா. இல்ல பச்சங்கச்சம், எனக்கு கட்டில படுக்காம தூக்கம் வராது பங்கஜம். உன் பக்கத்துல படுத்தா தான் தூக்கம் வரும். நீ இருப்பானா வெளியே கிடப்பாங்க. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல படுப்பாங்க. எனக்கு குளிருது பங்கஜம். சொந்த பந்தம்
சொந்தம் பார்த்தோன்னே என்ன கேட்பாங்க? ஏன்னா வீட்டுல அண்ணிய கூட்டிட்டு வரலையான்னு தான் கேட்பாங்க. புள்ள குட்டி சௌக்கியமா இருக்கான்னு தான் கேட்பாங்க. நீ கெட்டுன புது வீடு நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. வயக்காட்டுல நல்லா இருக்கா, காய்ச்சல் கீச்சல் வராம இருக்கான்னு கேட்பாங்க. உள்ள சுகமா இருக்கா, பொண்டாட்டி நல்லா இருக்காளா? என்னமோ அவர் வந்து பேசினாரு, என்னமோ பொண்டாட்டி அடிக்கிறான்னு பொண்டாட்டி எல்லாம் குடும்பப்படுத்துற மாதிரி பேசி போயிருக்கிறது. ரொம்ப பேசாத. கேரளா கேரளாவில இருந்து சண்டை மேல அடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் 300 கிலோமீட்டர் தாண்டி வந்தானே, எதுக்கு வந்தான்? இவன் இங்க அடிக்கலன்னா பொண்டாட்டி அங்க அடிச்சு விடுவான், மாறி அடிச்சு விடுவான். இப்ப ஒண்ணு நடுவர்களே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப குடும்பம்னா சின்ன சின்ன சண்டை வரணும், ஆனா சின்ன வீட்டு சண்டை வரக்கூடாது. நீ எங்க வர? அவர் அங்க வருவாரு எங்க அண்ணன். 2 ஊர் இங்க வா. 2 வாழ்றாங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லாரு. இது தப்பா எடுக்க கூடாது நடுவர்களே. இல்ல காசு தான் முக்கியம், காசு தான் முக்கியம். நாங்கள ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கீங்களா? அவன் மொத்தமே 100 ரூபாய் தான் தண்ணி சரி பரவாயில்ல, ஒரு 500 ரூபாய் நோட்டு தான் கொடுங்க. இப்ப என்ன குறைஞ்சது? அப்படி கொண்டு 2000 ரூபாய் 200 ரூபாய். சரி, இந்த பைசா இப்ப யார்கிட்ட இருக்கு? அப்ப யாரோட காசு? என் காசு. அதை எனக்கு கொடுங்க. இந்த 200 ரூபாய் யார்கிட்ட இருக்கு? உங்களுக்கு. இப்ப இது யார் காசு? என் காசு உங்களுக்கு. இப்ப இது யார் காசு? என் காசு இல்ல, என் கையில இருக்கு. அவன்கிட்ட இருந்து நான் வாங்கி உனக்கு கொடுத்தேன். என் கையில வந்துச்சுன்னா அது என் காசு தானே. என் காசு தானே. உங்களுக்கு கூட நல்ல கல்யாணம். இது யார் காசு? என் காசு. உங்க கையில இருக்கும்போது உங்க காசு. ஆமா. ஓ பணம் பணம் ஏன் பணம் பணம், ஓ பணம் ஏன் பணம், ஓ பணம் பணம் ஏன் பணம் பணம், ஓ பணம் ஏன் பணம், பணம் பணம் பணம், அந்த பணத்தை நினைச்சு தென்னும். இந்த மூஞ்ச பார்த்தா அவ்வளவு மோசமா இருக்கு. எவ்வளவு கேவலமா இருக்கு. அதுக்கு ஒரு மணி நேரம் பேசுறீங்க. நான் பேசும்போது உட்கார்ந்தா இருக்கலாம்ல. நாலு கேள்வி கேட்கிறேன். உங்க பணத்தை வச்சு உங்களை செஞ்சு கேட்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து கேட்கிறேன். உங்க பணத்தை வச்சு மெத்தைய விலை கொடுத்து வாங்கிடலாம், தூக்கத்தை வாங்க முடியுமா? நம்பர் 1 கை தட்டுங்கம்மா. ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின். உங்க பணத்தை வச்சு கொடைய விலை கொடுத்து வாங்கிடலாம், மழைய வர வைக்க முடியுமா? 2 முருகா. 4 கொஸ்டின். ரெண்டாவது பதில் சொன்னா பாஸ். 2. மூணாவது கொஸ்டின். உங்க பணத்தை வச்சு எம்ஏ பிஏ அப்படினு டிகிரியா வாங்கி குவிச்சிரலாம், அறிவை வாங்க முடியுமா? அது இந்த எல்லாத்தையும் கேக்குறீங்க. அறிவு வாங்க முடியுமா? பாத்துங்க. 4வது கொஸ்டின். உங்க பணத்தை வச்சு Dress நகை நட்டு எல்லாம் வாங்கிடலாம், ஆனா கௌரவத்தை சம்பாதிக்க முடியுமா உங்க பணத்தை வச்சு? கௌரவம் போனா போனது திருப்பி வராது. ஒரு கை தட்டி கொடுங்க. 4 கேள்வி கேட்பாங்க. முருகா நீ சொல்றியா இல்ல அவர் நீ மட்டும் பாரு. முருகா நனையிற மாதிரி ஒரு சீன் வருது. அது வேணும்னா அது கேட்டு மழை காலம் வரைக்கும் காத்துட்டு முடியாது. இந்த ஊருக்கு வந்துட்டா திருப்பி வந்து எடுக்க முடியாது. அதனால என்ன செய்யறாங்கன்னா செயற்கையை மழை பெய்யறதுக்கு ஒரு அமிலம் இருக்கு. அதை காசை கொடுத்து வாங்கி வானத்துல போனா அழகா பெய்யும் மழை. அப்படிதான் தமனா நடிச்ச படத்துல பாட்டு எடுத்தான். அடட்டம் மலடா அடம் மலடா அழகா சிரிச்சா புயல் மலடா மாறி மாறி மலையடிக்க மனசுக்குள்ள கொடை பிடிக்க தாள்கள் நின்றாலாச்சு கைகள் எட்டாச்சு. சொல்றதுடைய பிஏ எம்ஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிக்கணும்னா அப்ளிகேஷன் வாங்கணும். அந்த அப்ளிகேஷனுக்கே பைசா இருந்தால் தான் முடியும். கை தட்டுங்கம்மா. அப்ளிகேஷன் வாங்கணும், ஃபீஸ் கட்டணும். அதுக்கப்புறம் தான் காலேஜுக்குள்ள உள்ள போகணும். அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அறிவை தான் கேட்டான். இதுக்கு ஒரு கால் மார்க், 2.25 மார்க். நடுவரவுல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். அவர் சொன்னார்ல காசு இருந்தா தான் போக முடியும். அப்துல் கலாமோட வாழ்க்கையை எடுத்துக்காங்க. எம்ஐடில படிக்கிறதுக்கு அவருக்கு சீட் கிடைச்சது, ஆனா கையில காசு இல்ல. யாரு கொடுத்தா தெரியுமா? கூட பிறந்த அக்கா. சபா 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 கை தட்டுங்கம்மா. கட்டி கொடுத்தாங்க நடுவரவுல. கை தட்டுங்கம்மா. சொந்தக்காரன் தான் கொடுத்தா. நீ பேசாம அந்தால போயிரு. ஏன் போனோம்? அந்த அக்கா தங்கச்சி இருந்தால வந்தவ காலேஜ் பிரின்சிபால் காலில் விழுந்து நல்லா இருக்க பாசத்துல இருக்கேன், என் குடும்பத்துல முதல் பட்டதாரி ஆகணும் ஆகட்டும் சொல்லுங்க. என் கையில கிடக்க வளையல கிடச்சி கொடுக்க. இன்னைக்கும் நிறைய இல்ல, இன்னைக்கும் நிறைய யாரு உடம்புறப்பு கொடுத்துருக்கா சார். சொந்தம் தானே கொடுத்துருக்கு. துட்டு கொடுக்க போது நான் சேர்த்தா பண்ணிருக்கிறேன். நடுவர்களே நீங்க முதல்வர் தானே, உங்க கல்லூரியில ஐயா இந்த வருஷம் கட்டுறதுக்கு ஃபீஸ் இல்ல, ஒரு 6 மாசத்துக்குள்ள கட்டினு எத்தனை தாய்மார் உங்க கதவுல வந்து நின்றுப்பாங்க?
எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதம் 10,000 ரூபா கொடுக்குறது அனுபவிச்சேன்னா நான் வணங்குற தெய்வம் கடைசி வரைக்கும் என் கணவனாக தாங்கி இருப்பான்னு மெட்ரிமுல்ல போட்டால கைத்தெடுக்குங்க அவருக்கு அவா பெண்ணுங்க. என் அம்மாவுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்குறதுக்கு நீ அனுபவிச்சிருந்தா நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், எனக்கு அந்த மாப்பிள்ளை போதுன்னு சொல்லி மேட்ரிமுல்ல போட்டுட்டான்னா உறவு எவ்வளவு முக்கியம். நடுவர்களே ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிட, மாவீரன் நெப்போலியன் எல்லாருக்கும் தெரியும். நெப்போலியன் உலகத்திலே அதே மாதிரி இன்னொரு மாவீரன் இருக்காப்ல. நல்ல அறிவாளிதான். உலகத்திலே 2 பேர் மாவீரன். ஒன்று மாவீரன் நெப்போலியன், இன்னொருத்தருக்கு மாவீரன் யார்? மாவீரன் எல்லாரும் தெரியும். மாவீரன் அலெக்சாண்டர். டீச்சருக்கு ஒரு கைத்தில் கொடுங்க. மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லுமா. அந்த நாடுகளை தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்தான். அவனுக்கு சாக போறன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னுடைய சப ஊர்வலத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த மருத்துவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளணும்னா என் பணத்தை தூக்கிட்டு போற வழியில பூரா முத்துக்களும் ரத்தினங்களும் அப்படி செதறணும் பூவுக்கு பதிலா. பணத்துக்கு முன்னாடி நம்ம பூ போடுவோம்ல, அவன் சம்பாதிச்ச ரத்தனம் மணி ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நினைச்சணும் தூக்கி போடணும். என்னன்னா எல்லா டாக்டரும் முன்னால போகணும். என்ன அர்த்தம்? இத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை டாக்டர் இருந்தும் என் பணத்தால என் உயிரை அந்த டாக்டரை வச்சு காப்பாற்ற முடியலன்னு மக்களுக்கு தெரியணும். இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், அதெல்லாம் வீசி போடுறான். இந்த சொத்துக்களால நான் உயிரோடு என்ன உயிரை காப்பாற்ற முடியல. இன்னொன்னு அடுத்தாப்புல சொன்னா, நடுவர் அவர்களே, என் சவப்பெட்டிக்குள்ள 2 ஓட்டையை போட்டு என் கை 2ஐயும் இந்த உலகம் பார்க்குமாறு விரித்து வையுங்கள். இத்தனையும் சம்பாத்தியம் பண்ண இத்தனை நாடுகளை ஆண்ட மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையுமே கொண்டு போக. அதான் ஒரு பாடல் அழகா சொன்னா நடுவர் அவர்களே, மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார், மண்கலம் கவிழ்ந்த போது பேணுவார், நம்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என் கலம் இந்த மாயம் என்ன மாயம் ஈசனி. அதாவது ஒண்ணும் இல்ல, மண்பானை எல்லாம் அடுக்கி வச்சிருந்தது சரிஞ்சு விழுந்துட்டா அதை எடுத்து தொடச்சி வைப்போம். வெண்கல பாத்திரம் கவிழ்ந்து விழுந்துட்டுனா அதை விளக்கி எடுத்து வைப்போம். அதே இது நம்கலம், நம்ம இறந்துட்டோம்னா நீ நாரி போயிடுவடா, ஒரு நாளைக்கு அப்புறம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் சுப்பிரமணியன் சொல்ல மாட்டான், பணத்தை எப்ப எடுப்பாவ தூக்கி வீசிடுவான். மண் பானைக்குள்ள மரியாதை, வெங்கல பானைக்குள்ள மரியாதை மனுஷனான இந்த பானைக்கு கிடையாதுடா. கைத்தடுங்க, நல்ல செய்தி வச்சிருக்காங்க இந்த பக்தி. 2 பேர் நம்ம உலகத்துல வாழ்றதுக்கு 4 பேர் துணை இருக்காங்க. 2 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க, 2 பேர் வெளியே இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 தெய்வம் யாருன்னா மாதா பிதா, தாய் தகப்பன். வெளியில இருக்கவங்க குரு, அடைக்கலம் காத்த ஐயனார். இந்த 4 பேர் தான் காட்டுறாங்க. பணம், செல்வம்னு பேரு பணத்துக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? செல்லும் வரும், செல்லும் வரும், செல்லும் வரும், செல்லும் வரும், செல்லும் வரும், செல்லும் வரும், செல்லும் சொல்வார். செல்வம் சினிமா உலகத்துல கொடி கட்டி பறந்த நடிகர். ஆனா அவருக்கு சரியாக பணத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு திறமையானவர். ஒரு நாள் அவர் வீட்டுல வேலை பார்த்த ஒரு பணிப்பெண் கேட்கிறாப்ல, கர்ப்பிணி ஐயா, நான் கர்ப்பிணியா, எனக்கு என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அதனால எனக்கு எல்லாம் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்க. அப்படி கையை 2 பைக்குள்ளேயும் விட்டாரு. விட்டு கையில வந்த பணத்தை அப்படியே கையில கொடுத்துட்டாரு. அந்த பொண்ணு கையில எண்ணி பார்க்கல. ஏன்னா காரணம் அவருடைய கொடையாளும் தன்மை அப்படி. பணத்தை வாங்கின உடனே அவ, ஐயா நீங்க மகராசனா இருப்பீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த நேரம் பார்த்து NS கிருஷ்ணனுடைய மனைவி மதுரம் வந்தாங்க. என்னையா கேன பயனா இருக்க, அவ பிள்ளைய உண்டாகல, கர்ப்பிணி கிடையாது, ஏமாத்திட்டா. பழைய துணியை சுத்திட்டு வந்துட்டு உங்களோட காசு வாங்கிட்டு போயிட்டா, நடிச்சிட்டா அப்படின்னாப்ல. உடனே NSK அப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? நாமே பெரிய நடிகர்கள், ஆனால் நம்மையும் ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டு நடிச்சிட்டான்னா அப்ப அவள் எவ்வளவு பெரிய நடிகை, அவளுக்கு நம்ம சன்மானம் கொடுக்கறதுனால தப்பே கிடையாதுன்னு சொன்னா பாத்தீங்களா? என்னுடைய நடிப்பை விட மிஞ்சிட்டால, அதனால நான் கொடுத்தேன். ஓ
கருப்பா வர நடிப்பா சரியா நான் கரம் வாங்கிட்டேன் சரியா வாங்கிட்டேன் அதே கொடுத்து வாங்கிட்டு